சமீபத்தில் பல மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். நம்ம செய்திகளில் பார்க்குறதும் சரி, நம்ம நண்பர்களும் நம்ம பெற்றோர்களும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் விஷயமாவே நிறையா பகிர்ந்துப்பாங்க. அது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. ஸோ அந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம டாக்டர் வசத் ரங்கநாதர் சார் கிட்ட தான் பேசணும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சொசைட்டில அதிகமாயிட்டே வருது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனை பொண்ணு லவ் பண்றாங்கன்னா பொண்ணு டாக்ஸிக்காவோ இல்லை பையன் டாக்ஸிக்காவோ இருக்கிறாங்க. இதனால அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியவும் வர முடியாம அவங்க காதலிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல என்ன சார் பண்ணலாம்? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகும்போது நிறைய வார்னிங் சைன்ஸ் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து திடீர்னு டாக்ஸிக்காக மாறுறதில்ல. அது ஒருத்தரோட ஒரு சுபாவமாகவே இருக்கும் போது அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் தான் இந்த டாக்ஸிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருத்தரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஜோனில் இருக்கிற டைம்லேயே அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறது பெட்டர். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு லெவல் ஆஃப் டாலரன்ஸ் இருக்கும். ஒருத்தரால் ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறது பொதுவாக அது ஒரு யூனிவர்சலாக ஒரே லெவல்னு கிடையாது. சில பேருக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும், சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இது எல்லாமே வேறுபட்டு ஒரு மனுஷனுக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வரக்கூடியது தான் இது. ஸோ உங்களோட டாலரன்ஸ் லெவலை பொறுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை அசஸ் பண்ணணும் பிஃபோர் என்டரிங் இன்டு அ கமிட்டட் ஜோன்.